இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறது ஏலிசன் லேண்ட் ஏரியாவில் 3490 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால நார்த் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கிற ஒரு 4 BHK ஹோம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கிரே அண்ட் உடன் ப்ரௌன் கலர் பேட்டர்ன்ல டெக்ஸ்ட் ஒர்க் MS பிளேட்ல CNC கட்டிங் யூஸ் பண்ணி அழகான டிசைன் ஒர்க்கோட வெட்டெக்ஸ் மாடல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே காம்பவுண்ட் வால்க்கும் கேட்ஸ்க்கும் கலர் பேட்டர்ன் சூஸ் பண்ணியிருக்காங்க. கேட்ஸோட சென்டர்ல MS பைப்போட நேச்சுரல் ஸ்டோன் கிளாடிங் ஃப்ரண்ட்ல கார்டன் செட்டப் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கும் கார் பார்க்கிங்க்கும் கேட்ஸ் GA மெட்டீரியல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. கேட்டை கிராஸ் பண்ணி உள்ள வரும்போது ஸ்பேசியஸான மெட்டல் ஸ்ட்ரக்சர் கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கேன். ரூஃபுக்கு MS ஃப்ரேம் ஒர்க் பண்ணி சாஃப்ட்விட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸ் ஒர்க் பண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டிக்காண்டி பைப்லைன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபேன்சி லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ், சிலிண்டர் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட சைஸ் 16க்கு 25. சிட் அவுட்டுக்கு என்ட்ரன்ஸ் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலோட சேர்த்து EB மீட்டர் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், பவுண்டரி வாலோட சேர்த்து மினி கார்டன் ரெடி பண்ணியிருக்காங்க. சிட் அவுட்டுக்கு ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்லோ ப்ரொவைட் பண்ணி SS மெட்டீரியலில் ரெடி பண்ணியிருக்கிற ஹேண்ட் ரெயிலால் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட்டோட சைஸ் 11க்கு 9. வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற டோர்ஸ், விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டீக்குட்டில் செஞ்சுருக்காங்க. சிட் அவுட்டுக்கு PVC 3D ஸ்டிக்கர், LED ஸ்பாட்லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட்டில் MDF ஷீட் யூஸ் பண்ணி சீட்டர் வித் ஷூ ரேக், ஷூ சீட், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிலாம் பண்ணி தந்திருக்காங்க. மெயின் டோர் அழகான டிசைன் ஒர்க்கோட 6mm MS பிளேட்டில் CNC கட்டிங் யூஸ் பண்ணி சேஃப்டி கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை கிராஸ் பண்ணி உள்ள வரும்போது 11க்கு 12 சைஸ்ல ஃபோயர் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் கார்டன், சோஃபா, டேபிள்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபோயர் வால்க்கு ரெயின் எஃபெக்ட்ல டெக்ஸ்ட் ஒர்க், MDF ஷீட் யூஸ் பண்ணி மைக்கா ஃபினிஷிங்ல நீட் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. ஹை ரூப் சீலிங்க்கு MDF ஷீட்ல CNC கட்டிங் யூஸ் பண்ணி டிசைன் ஒர்க், சாண்டிலியர் லைட்ஸோட ஃபால் சீலிங், ஸ்ட்ரிப்பர், ஸ்பாட்லைட்டோட அப்பேரன்ஸா அழகா காமிச்சிருக்காங்க. ஷோகேஸ், ஓப்பன் பர்கோலா டிசைனுக்கு ஹேங்கிங் லைட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், டெரஸை ஆக்சஸ் பண்றதுக்கு லிஃப்ட் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. MDF பேனல்ல மைக்கா ஃபினிஷிங்ல கோல்டன் ப்ரொஃபைல்லாம் யூஸ் பண்ணி அப்பேரன்ஸா அழகா காமிச்சிருக்காங்க. ஃபோயருக்கு அடுத்ததா ப்ரேயர் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரேயர் ஏரியாவோட சைஸ் 7க்கு 6. டிராயர், செல்ஃப், ஸ்டாச்சுலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கரூட் பிஹைண்ட் வால்க்கு பிளேவுட் யூஸ் பண்ணி மைக்கா ஃபினிஷிங்ல ஸ்ட்ரிப்பர்ஸோட இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் ஷேப்ல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஹேங்கிங் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரேயர் ஏரியாவையும் லிவிங் ரூமையும் MS பைப்ல PU பெயிண்டிங்கோட ரெடி பண்ணியிருக்கிற டிவைடரால பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பேசியஸான லிவிங் ரூமை 18க்கு 24ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு சோஃபா செட், டேபிள், பைப்லைனோட பிளண்ட் பாக்ஸ்லாம் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. டபுள் ஹைட் வால்க்கு நேச்சுரல் ஸ்டோன் கிளாடிங், ஃபீச்சர் வால்க்கு சிமெண்ட் க்ரூவ்லாம் பண்ணியிருக்காங்க. ஹை ரூப் சீலிங்க்கு MS பிளேட்ல CNC கட்டிங், டஃப் அண்ட் கிளாஸோட OTS, ஸ்ட்ரிப்பர், ஸ்பாட்லைட், ஹேங்கிங் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ், உட்டன் ஸ்விங்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர் வால்க்கு PU ஸ்டோன் பேனல், ஆர்டிஃபிஷியல் கிராஸ், ப்ரொஃபைல் லைட், பிளேவுட்ல உடன் கிராண்ட் ஃபினிஷிங்ல அழகான இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரூஃபுக்கு சோஃபிட் பேனல், ஃப்ளூட்டட் பேனல்லாம் சிலிண்டர் லைட்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டிவி, ஸ்டோரேஜ்க்கான கேபினெட், செல்ஃப் ஃபெசிலிட்டியோட உடன் ப்ரௌன், கிரே, ஒயிட், சாண்டல் கலர் காம்பினேஷன்ல பிளேவுட் யூஸ் பண்ணி மைக்கா ஃபினிஷிங்ல ஸ்ட்ரிப்பர்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலையும் டைனிங்கையும் டிவி யூனிட்டால பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட்டுக்கு அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்காக ஃபோல்டபிள் ஸ்டெப் ஸ்டேர்கேஸ் அமைச்சிருக்கேன். ஸ்டேர்கேஸ் பாட்டம்ல வாட்டர் பாடி, பாட் ஃபவுண்டைன் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. சீட்டிங்காக ஒட்டமன் சேர், லைட்டிங்காக ஓவல் ஷேப்ல ஃபிக்ஸ்டு விண்டோலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. MS பைப் ஃப்ரேம் ஒர்க்ல நேச்சுரல் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி புத்தா ஸ்டாச்சு, பாட் யூஸ் பண்ணி ஃபவுண்டைன் ரெடி பண்ணியிருக்காங்க. பாட் ஃபவுண்டைனுக்கு ஆப்போசிட்ல டைனிங் பிளான் பண்ணியிருக்காங்க. பிளேவுட் யூஸ் பண்ணி கிரானைட் டாப்பிங்கோட டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி L டைப் சோஃபா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. MDF ஷீட் யூஸ் பண்ணி PU பெயிண்டிங் ஃபினிஷிங்ல யூனிக்கான டிசைன்ல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீச் டிசைனுக்கு MDFல CNC ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
டைனிங் கம் கிச்சனோட சைஸ் 12க்கு 16. டைனிங்ல வீட்டோட எக்ஸிட் டோர் அமைஞ்சிருக்கு. பாட் ஃபவுண்டனோட சேர்த்து பிளைவுட் மைக்கா ஃபினிஷிங்ல கஸ்டமைஸ்டா பெடஸ்ட்ரல் வாஷ் பேஷன் எல்இடி மிரரோட செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. டைனிங்க்கு அடுத்ததா கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சனுக்கு எம்டிஎஃப் ஷீட்ல சிஎன்சி கட்டிங் யூஸ் பண்ணி அழகான டிசைன் ஒர்க்கோட உடன் ஃபினிஷிங்ல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு ஐலாண்ட் மாடலர் கிச்சன் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. டேபிள் டாப் பீச் ஸ்டோன்ல ரெடி பண்ணி டைல்ஸ் ஒர்க், ஹரிசாண்டல் விண்டோ, சிமினி எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஸ்டோரேஜுக்கு பாட்டம் ஓவர்ஹெட் அப்பர் கேபினெட்ஸ்லாம் பிளைவுட் யூஸ் பண்ணி அக்ராலிக் ஷீட் ஃபினிஷிங்ல ப்ரொஃபைல் லைட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு அடுத்ததா ஸ்டோர் ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஆக்சசரிஸை செட்டப் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் ஸ்டோரேஜ், பிவிசி ரோலிங் ஷட்டர், ப்ரொஃபைல் டோர், பிளாக் டிண்டர் கிளாஸோட கிராக்கரி யூனிட்லாம் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமை செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 15க்கு 11. உடன் ப்ரௌன் கலர் பேட்டர்ன்ல டிசைன் ஒர்க், ஸ்பாட்லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீச் வால்க்கு எம்டிஎஃப் ஷீட்ல சிஎன்சி கட்டிங் யூஸ் பண்ணி விவிஆர் பேனலோட இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு வேட்ரா, பாட்டம், அப்பர் கேபினெட்லாம் பிளைவுட் யூஸ் பண்ணி மைக்கா ஃபினிஷிங்ல சாண்டல் அண்ட் கிரே கலர் பேட்டர்ன்ல பே விண்டோவோட ரெடி பண்ணியிருக்காங்க. மிரர் லைட்னிங்கோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட பாத்ரூம் 5க்கு 8ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்குள்ள ஷவர், எல்இடி மிரர், பாட்டம் கேபினெட்டோட வாஷிங் யூனிட், வால் மவுண்டட் க்ளோசெட்லாம் ப்ரொவைட் பண்ணி கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர்ல செகண்ட் பெட்ரூமை செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. கார்னர்ல வால் மவுண்டட் ஸ்டோரேஜ் கேபினெட், டிராயர், சீட்டரோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக 3 பேனல் விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு வேட்ராப், அப்பர் கேபினெட்லாம் டார்க் அண்ட் மைட் கலர் பேட்டர்ன்ல ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட பாத்ரூம் 6க்கு 7ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்குள்ள வாஷிங் யூனிட், ஷவர், வால் மவுண்டட் க்ளோசெட்லாம் ப்ரொவைட் பண்ணி டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க. டைனிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான செயின் லிங்க்டு ஸ்டேர்கேஸ் அமைச்சிருக்கேன். ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸ் கிரானைட்ல பிளாக் அண்ட் ஒயிட் கலர் பேட்டர்ன்ல ஷிப்பர்ஸோடையும் ஹேண்டில், டீக்குட், டஃப் அண்ட் கிளாஸ் காம்பினேஷன்லையும் ரெடி பண்ணியிருக்காங்க. வால்க்கு கரு டிசைன் டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எம்எஸ் பிளேட்ல சிஎன்சி கட்டிங் யூஸ் பண்ணி டிசைன் ஒர்க்கோட ஓடிஎஸ் ரெடி பண்ணி டஃப் அண்ட் கிளாஸால சீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் வர்ற மாதிரி வீட்டோட பிளானை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ்க்கு அடுத்ததா கரு டிசைன்ல கோல்டன் மைக்கா ஸ்டாச்சுவோட அழகான இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூம் 2 பெட்ரூம்க்கு காமனா இருக்கிற வால் த்ரோக்கு பாத்வே டைல்ஸ், ரூஃபுக்கு ஃப்ளூட்டட் பேனல், சிலிண்டர் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூம்க்கு உடன் கிராண்ட் ஃபினிஷிங்ல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட், ஸ்டோரேஜுக்கான கேபினெட் ஃபெசிலிட்டியோட ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமோட சைஸ் 15க்கு 17. கிரவுண்ட் ஃப்ளோர் டெரஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு லிஃப்ட் அமைஞ்சிருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பண்ணியிருக்கிற சேம் இன்டீரியர் ஒர்க் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஹை ரூப் சீலிங்கோட இன்டீரியர் ஒர்க்கை இங்க இருந்து தெளிவா பார்க்கலாம். சேஃப்டி ஹேண்டில் டீக்குட் கிளாஸ்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னர் பால்கனில இருந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட லிவிங் ரூமை பார்க்குற மாதிரி ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமை செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு வேடா பாட்டம் அப்பர் கேபினெட்ஸ்லாம் பிளேவுட் யூஸ் பண்ணி மைக்கா ஃபினிஷிங்கில் சாண்டல் கலர் பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 17x15 கார்ட் சைட் டேபிள்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. கிரே உடன் ப்ரௌன் கலர் பேட்டர்னில் ஷிப்பர் ஸ்பாட்லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹெட்போர்ட் செல்ஃப்ஸ்லாம் எம்டிஎஃப் ஷீட் யூஸ் பண்ணி மைக்கா ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. கார்னரில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமோட அடிஷ்னல் ஸ்டோரேஜுக்கு ஃப்ளூட்டட் கிளாஸ் ப்ரொஃபைல் டோரோட வேட்ரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட பாத்ரூம் 5x8 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்குள்ளே ஷவர், வாஷ் பேஷின், வால் மவுண்டட் க்ளோசெட்லாம் ப்ரொவைட் பண்ணி டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் வீட்டோட 4th பெட்ரூமை செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக உடன் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு வேட்ராப், அப்பர் கேபினெட், ட்ரெஸ்ஸிங் யூனிட், சீட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 11x14. பெட்ரூமோட பாத்ரூம் 6x7 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்குள்ளே வாஷிங் யூனிட், ஷவர், வால் மவுண்டட் க்ளோசெட்லாம் ப்ரொவைட் பண்ணி டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் வீட்டோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்து பால்கனி அமைஞ்சிருக்கேன். அசல் கட்டுறதுக்கான ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணி தந்திருக்காங்க. கிரே கலர் பேட்டர்னில் டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரூஃபுக்கு சோஃபிட் பேனல், சிலிண்டர் லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி ஹேண்டில் எஸ்எஸ் மெட்டீரியல் கிளாஸில் ரெடி பண்ணி எம்எஸ் பிளேட்டில் சிஎன்சி கட்டிங் யூஸ் பண்ணி அழகான எக்ஸ்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பால்கனியோட சைஸ் 11x20. பிளான்டர் பாக்ஸ், உடன் ஸ்விங்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உடன் ப்ரௌன் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஓப்பன் டெரஸ் அமைஞ்சிருக்கேன். வாஷ் பேசின் ஃபிட் பண்ணி தந்திருக்காங்க. ஃப்ளோருக்கு மேட் ஃபினிஷிங் பார்க்கிங் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டெரஸோட சைஸ் 16x17. ஓப்பன் டெரஸில் டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கேன். ஸ்டேர் கேஸ்க்கு எம்எஸ் பைப்பில் ஹேண்ட்ரெயில் ரெடி பண்ணி கிளேஜாலியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெரஸோட ஃப்ளோருக்கு கூலிங் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காண்டி ப்ரெஷர் பம்போட 2 சிண்டெக்ஸ் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோட்டிங் பிரிட்ஜுக்கு எம்எஸ் பைப்பில் சேஃப்டி ஹேண்ட்ரெயில் ரெடி பண்ணியிருக்காங்க. லைட்னிங் ஃபெசிலிட்டியும் பண்ணி தந்திருக்காங்க. மொத்த வீட்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி சோலார் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓடிஎஸை டஃபன் கிளாஸால் சீல் பண்ணியிருக்காங்க. சோலார் பேனல்ஸ்க்கு அடுத்ததாக ஷேட் ஸ்ட்ரக்சரில் ஜிஏ ஃப்ரேமில் கிளேஜாலி பாலிகார்பனேட் ஷீட் யூஸ் பண்ணி லிஃப்ட்டுக்காக ஷெட் ரெடி பண்ணியிருக்காங்க. லிஃப்ட் வழியாக கிரவுண்ட் ஃப்ளோரையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் லிஃப்ட்டுக்கான கண்ட்ரோல் ரூம் அமைஞ்சிருக்கு. பார்ட்டி ஹாலுக்காக வாஷ் பேஷின் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. பார்ட்டி ஹாலோட சைஸ் 12x23. ரூஃபுக்கு சோஃபிட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க.
கிரானைட்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தந்திருக்காங்க. ஃப்ளோருக்கு மேட் ஃபினிஷிங் மார்மலைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்டன் ட்ரீ செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எம்எஸ் பிளேட்டில் சிஎன்சி கட்டிங் யூஸ் பண்ணி எக்ஸ்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காண்டி பைப்லைன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 3490 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த மாடல் ஹவுஸை ஸ்டுடியோ எக்ஸ் ஆர்கிடெக்ட் 1,10,00,000 கட்டி முடிச்சிருக்காங்க. உங்கள் வீடும் இந்த மாடலில் நாகர்கோவில் சரௌண்டிங்கில் கட்டணும் இல்லை வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டுடியோ எக்ஸ் ஆர்கிடெக்டோட கான்டாக்ட் நம்பர் அவைலபிளாக இருக்கேன்.